வட மாவட்டங்கள்ல தங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது போல ஆளும் கட்சியான திமுக தனக்கு வேண்டிய ஊடகங்கள் மூலமா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருச்சிக்கும் சென்னைக்கும் நடுவுல இருக்கும் அரியலூர் மாவட்டமும் பெரம்பலூர் மாவட்டமும் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் தொகுதி, குன்னம் தொகுதி, அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் தொகுதி, ஜெயங்கொண்டம் தொகுதி, இந்த 4 தொகுதியும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகளா மீண்டும் மாறி இருக்கு. சமீபத்துல நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் தொகுதிகள்ல வாக்கு வித்தியாசம் மிக குறைவா இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அரியலூர் தொகுதியில சுமார் 3000 வாக்குகள், ஜெயங்கொண்டம் தொகுதியில சுமார் 5000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. விட்டதை படிக்க குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் 4 தொகுதியிலையும் கூட்டணி பலத்தோட அதிமுக களமிறங்கியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்துல முன்னாள் அரசு தலைமைக்குறட தாமரை எஸ் ராஜேந்திரன், பெரம்பலூர் மாவட்டத்துல முன்னாள் எம்எல்ஏ இளம்பை ஆர் தமிழ்செல்வன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தீவிரமா களப்பணி செஞ்சுட்டு வராங்க. பாரதிய ஜனதா கட்சியும் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல மக்கள் சந்திப்பு நடத்துறாங்க. பெரம்பலூர் முன்னாள் எம்பி பாரிவேந்தரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாரு. கூட்டணி கணக்கையெல்லாம் தாண்டி அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை திமுக ஆட்சியில நிறுத்தின கோபம் மக்களை விட்டு போகல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தின மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்துல அதிமுகவுக்கு புது கணக்க தொடங்கி வச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் திமுகவுல ஆளுங்கட்சின்ற திமிர்ல ஆளுக்கு ஆட்டம் போட்டுட்டு மக்களோட கோபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதா சொல்றாங்க. அரியலூர் மாவட்டத்துல அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரோட ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதா புகார் சொல்லியிருக்காங்க. ஆனா அரியலூர், பெரம்பலூர் 2 மாவட்டத்திலயும் திமுக எம்பி ராசா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு அறிவாலயத்துல பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. திமுக உட்கட்சி பிரச்சனையால மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் செய்ய முடியாம திமுக தவிக்கிறாங்க. ஒரே ஒரு செருப்பு தைக்கிற கம்பெனியை மட்டும் தொடங்கி வச்சுட்டு வீரவசனம் பேசிட்டு போயிருக்காரு ஸ்டாலின். உள்ளூர் மக்களோட விவசாயத்தை மேம்படுத்த எந்த திட்டமும் உருப்படியா கிடையாது. சிமெண்ட் தொழிற்சாலையோட சாம்பல் தூசி கழிவுகளுக்கு தீர்வு கிடைக்கல. அதிக அளவு கூலி தொழிலாளர்கள் இருக்கிற மாவட்டங்கள் அரியலூரும் பெரம்பலூரும். ஆனா தொழில் வளர்ச்சியை முன்னேற்ற தனி நபர்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி எந்த திட்டத்தையும் திமுக அரசு செய்யல. திமுக எம்பி ராசா, அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, எம்.ஆர். கே பன்னீர்செல்வம், எஸ் எஸ் சிவசங்கர், கோவி செழியன் எல்லாருமே சின்ன மாவட்டங்களா இருக்கும் அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்துல அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அதுதான் திமுகவை வளர விடாம தடுத்திருக்கு. திமுக அரசும் அரியலூர், பெரம்பலூருக்கு எந்த திட்டமும் செய்யாம வச்சிருக்காங்கன்னு கள்ளநிறவத்தை சொல்லியிருக்காங்க. கூட்டணி பலம் அதிமுகவுக்கு சாதகமா இருக்குது. பொய் வாக்குறுதி, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு திமுகவை பாதிச்சிருக்கு. தனி நபர்களுக்கான திட்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட பயனை கொடுக்கும் திட்டங்கள் அதிமுக பக்கம் இருக்கிறதுனால அரியலூர், ஜெயங்கொண்டம் 2 தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி வெற்றியை உறுதி செஞ்சிருக்காங்க. குன்னம் தொகுதியிலையும் பெரம்பலூர் தொகுதியில வெற்றி கோட்டுக்கு பக்கத்துல இருக்கும் அதிமுக தேர்தல் நெருக்கத்துல வெற்றி கொடி நாட்டுவாங்கன்னு உறுதியா சொல்லலாம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.